ஹாய் நேயர்களே, வெல்கம் டு மதன் மூவி மேட்னி. இன்றைக்கான குவிஸ், ராதர் குவிஸுக்கான கேள்வி. மனோரமா ஒரு மந்திரச்சொல் இல்லைங்களா தமிழ் திரை உலகத்தில். இன்ஃபேக்ட் ஆயிரக்கணக்கான படம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சொல்லலாம்னா நம்ம ஆச்சி தான். இல்லை, அவங்க காமெடி அவங்க பண்ணாத ரோல் கிடையாது, கேரக்டர் ரோல் அவங்க பண்ணாதது கிடையாது. எல்லாம் இருந்தாலும் கூட அவங்க முதல் படம் ஹீரோயினாக பண்ணாங்க. ஷி வாஸ் இன்ட்ரடியூஸ் அஸ் எ ஹீரோயின். என் கேள்வி, அது என்ன படம், எந்த வருஷம் வந்தது, யார் அதுக்கு ஹீரோ, சொல்லுங்கள் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம 2 படங்கள் விமர்சனத்துக்கு எடுத்துக்க போகிறோம். ஒரு படம் தரணி. இந்த படத்தினுடைய இயக்குனர் குகன் சம்பந்தம். அவருடைய முதல் படம். இயக்குனர் வருவார், அவரை மீட் பண்ணி அவரோட என்னுடைய உரையாடல்கள் நீங்கள் கேட்க போகிறீர்கள். அடுத்ததாக மிகவும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஐ படம், ஷங்கருடைய இயக்கத்தில் வந்திருக்கு. இயக்குனர் ஷங்கர் பிஸியாக இருக்கார், நாங்கள் கூட்டு அனுப்பிச்சோம். பிஸியாக இருக்கிறதுனால அவர் வர முடியல. ஸோ ஐ படத்தை நான் தனிப்பட்டு விமர்சனம் பண்ண போகிறேன். நேயர்களே, தரணி படத்தினுடைய இயக்குனர் குகன் சம்பந்தம் புதுயுகம் ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. லெட் அஸ் வெல்கம் ஹிம். ஹலோ சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ சார். தரணி அப்படின்றது நீங்கள் படத்தில் நீங்கள் காட்டலை, பட் முதல் ஷாட்டில் நீங்கள் இந்த ஊரை காட்டுறீங்க. எஸ். தரணின்னா இந்த உலகம்ன்ற ஒரு அர்த்தம் இல்லையா? இவங்க 3 பேருடைய உலகம் அது அப்படின்ற அர்த்தமா, இல்லை வேறு ஏதாவது அர்த்தம்? இந்த உலகத்தில் 3 பேர் அப்படி சொல்கிறீங்க உல்டாவா சார்? அதான் இந்த சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை நான் இதில் காயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். அதில் இந்த 3 பேர் இந்த சொசைட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்க அப்படின்றது தான் என்னோட கதை சார். ஓகே. இதில் 3 நண்பர்களை வச்சு நீங்கள் எடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல கான்செப்ட் அது. இட்ஸ் நாட் எ வெரி நியூ கான்செப்ட், பட் அட் தி சேம் டைம் இட்ஸ் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். நிறைய படங்கள் வந்ததில்லை. ஓகே. ஒரு நண்பர்கள் ஒரு 4 பேரை வரும்பொழுது ஸ்லோவாக தமிழ் படத்தில் நண்பர்கள்னா ஒரு ஜாலியாக இருக்கிற நண்பர்கள். ஓகே. இல்லையா? இப்போ சங்கர் கூட பாய்ஸ்னு எடுத்தார் இல்லையா? இந்த மாதிரி நண்பர்கள் ஒன்று. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஹீரோ, அவர் கூட ஜாலற மாதிரி ஒரு 4 நண்பர்கள் இல்லையா? தலைவா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவ்வளோதான். நீங்கள் தான் ஒரு ஈக்குவலாக 3 நண்பர்கள், 3 நண்பர்கள் அவருடைய வாழ்க்கை அப்படின்ற லெவலில். விச் மீன்ஸ் இது 3 கதையாகிடுறது. ஆமாம் சார், 3 கதை. ஆக்சுவலாக நான் இந்த படம் ஃபஸ்ட்டு என்னோடய ரைட்டிங்கில் வந்து 3 ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட நான் கதை ஆரம்பிக்கல சார். அப்படியா? அதுக்கப்புறமா எழுதிட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஷனில் கரெக்ட் பண்ணது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றின விஷயமா மாறினதே சார். என்னென்னா, ஏன்னா முதல் கதையோட ஓப்பனிங் வேறு. ஒரு மெட்ராஸ் காலையில் டிராஃபிக்கெல்லாம் இருக்கிற டைட்டில் பார்க் மாதிரி ஒரு ஏரியா, வண்டிங்கெல்லாம் போய்கிட்டு இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது. மழைக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டில் கும்பல் ஒதுங்குது. அங்கே தான் டைட்டில் கார்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னமோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பிரச்சனை, ஃபீலிங் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. மழைக்காக ஒதுங்குது. மழை விட்டாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பைக், 2 வீலர் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் சார். 2 வீலர் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. யாரோ ஒரு 3 பேர் மட்டும் மழை விட்டும் கிளம்பல. அவங்க யார், அவங்க பின்னணி என்ன, எதுக்காக அங்கேயே இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கதை ஆரம்பிக்கலான்னு தான் வச்சுட்டு இருந்தேன் சார். இதே நீங்கள் ஒரு ஃபியூச்சரில் வச்சுட்டு இருக்கலாம் இந்த கதையை கூட. ஐடியா ஒரு பிகினிங். தேங்க்யூ. படத்தினுடைய ஆரம்பத்துக்கு நல்லா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். சரின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 பேருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கலான்னு பண்ணேன் சார். இது நண்பர்களை பற்றின படமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது சார். இது ஒரு 3 பேரை பற்றின படம். அவங்க வந்து பை சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, அவ்வளோதான் சார். ஒருத்தன் வந்து டைட்டில் கார்டு போட்டிருப்போம், பிரச்சனையை பேசிகிட்டு இருப்பான். அதை ஒரு இப்போ யூஸ்வலாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கண்ணா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா வந்து என்னடா சின்னது பேசிகிட்டு இருப்போம் சார். அதை கூட யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வேற ஒருத்தன் அவன் பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே ஒருத்தன் பிரச்சனையில் கத்திக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் அவன் பிரச்சனை யோசிச்சுட்டு இருக்கான். 3 பேர் 3 பிரச்சனை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு எட்ஜில் நிற்கிறாங்க அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணணும் தான் மலையில் ஆரம்பிச்சு. நல்லா இருந்தது ஆரம்பம், நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் கேமரா என்ன கேமரா யூஸ் பண்ணீங்க? ஒரு இடத்துல அப்படி அந்த எட்ஜுக்கு வெளியில் கேமரா ஜிம்மி போட்டேன் சார். நான் இல்லை ஜிம்மி போட்டு தான் வந்தேன் சார். அங்கே ஜிம்மி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அவங்க நல்ல வசதிகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு. சொந்த அண்ணனாச்சு சார். ப்ரொடியூசர் யார் ப்ரொடியூசர்? இது மை பிரதர் சார், மிஸ்டர் விஜிஎஸ் நரேந்திரன். எனக்காக படம் பண்ண வந்தார் சார். அப்படியா? எஸ். இதுதான் சார், இங்கே தான் என்னோட கதை ஆரம்பிக்குது சார். 3 பேர் அவங்க என்ன ஆனாங்க, எதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்கன்றது தான் கதை போகுது. இந்த ரீசனுக்காக தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கதை முடியும். அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக தான் இருக்காங்க. ஆமாம் சார். அதாவது ஒரு தோல்வி இதில் தான் இருக்காங்க. ஆமாம் சார். சரி, ஒரு எதுக்காக அங்கே உட்காந்துருக்காங்க நான் கதை பண்ணியிருக்கேன். அது முடிச்சு வரும்போது அதே இடத்துக்கு தான் கதை வந்திருக்கும். வந்த பிறகு அவங்க என்ன அங்கே டிசைட் பண்ணுறாங்க அப்படின்றத அந்த இடத்துல சொல்லியிருப்பேன் சார். ஓகே. டிசைட் பண்ண பிறகு அவங்க 3 பேருக்கும் மீட்டிங் பாயிண்டே கிடையாது சார் படத்தில். ஏன் நீங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸ்னு வரும்பொழுது
ஒரு அஃப்கோர்ஸ் வேற கதை அது. கடைசியில் ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க, ஓகே யார் யார் என்னவா இருக்காங்கன்னு. ஓகே ஒருத்தன் டிஷர்ட் ஜீன்ஸோடலாம் பொண்ணு இருக்கான், ஓகே சார். ஒருத்தர் வந்து பென்ஸில் வந்து இறங்குறாரு. அது மாதிரிலாம் நீங்கள் பண்ணலை? ஆமாம் சார். எனக்கு லைஃப் சார் இப்போது நீங்கள் இருந்திருப்பீங்க சார், உங்களோட பால்ய சிநேகிதர்கள்னு நிறைய பேர் இருந்திருப்பாங்க சார். இன்றைக்கி அவங்க கூட டச் இருக்கா உங்களுக்குன்றது தான் என் கொஸ்டின். எனக்கே இல்லை சார். நான் படிக்கும்போது எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி என்னவா இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸோடையும் நான் இப்போவும் கரெக்டாக டச் வச்சுருக்கேன். நைஸ் சார். எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போவேன். ஓகே. காலேஜ் படிக்கும்போது சார்? காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப குறைஞ்சி போயிட்டாங்க. அதான் சார், காலேஜ் எங்கெங்கேயோ போயிட்டாங்க. அதே தான் சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதான் சார், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டில் பிரிஞ்சு. நீங்கள் சொல்கிறது ஃபேக்ட், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு இருக்குன்றது கொஸ்டின் இல்லை. ஓகே. அது மாதிரி பிரிஞ்சு தான் போகிறோம், அப்புறம் நம்ம மீட் பண்ணுறது இல்லை. ஆமாம் சார், லைஃப் அதான் சார். ஏதோ ஒரு காலகட்டம், ஏதோ ஒரு கட்டாயம் சார், வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் சார். அதுக்கப்புறமா அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பார்க்குறோமா இல்லையா, அது நெசசிட்டியே இல்லை சார். ஓகே. அதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன் சார். தேவைப்படல இதுக்கு, இந்த படத்துக்கு தேவையும் படல. பிகாஸ் வி ஃபர்கெட் முதல்ல அவங்க ஃப்ரெண்டாக மீட் பண்ணாங்கன்றதே. ஒவ்வொருத்தர் கதைகளுக்குள்ளே போயிடுறோம் நம்ம இல்லையா? சரி சொல்லுங்கள். அதனால தான் அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணி 3 பேர் என்ன ஸ்டேஜில் நிற்கிறாங்கன்னு படத்தை முடிச்சேன் சார். ஓகே. இதில் எனக்கு இன்னொன்று பிடிச்சது என்னென்னா, நீங்கள் 3 பேருக்கும் எடுத்துட்ட பின்னணி, அவங்க எதில் முன்னுக்கு வராங்கன்றது வரும்பொழுது ஓகே சார் ரொம்ப ட்ரமேட்டிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு கதாசிரியருடைய திறமை அவங்கள சூஸ் பண்ணது. தேங்க்யூ. ஒருத்தர் வந்து சினிமாவில் பெரிய ஆளாக வரணும்ன்ட்டு கடைசியில் கூத்து அப்படின்னு போயிடுறாரு. இன்னொருத்தர் ரியல் எஸ்டேட்டு போகிற வழி ஆனால் மார்க்கம் சரியில்லை இல்லையா, ரியல் எஸ்டேட்டில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு புறம்போக்கு லேண்டெல்லாம் விற்கிற அளவுக்கு அவர் போயிடுறாரு. இன்னொருத்தர் பெரிய தாதாவாயிடுறாரு. சார் ட்ரமாட்டிக்கான 3 டிஃப்ரெண்ட் இது எடுத்திருக்கீங்க. வெரி குட். சொல்லுங்கள். எனக்கு என்னென்னா சார், இதுலேயும் ஒரு சின்னதாக இன்டர் கனெக்டிவிட்டி இருக்கும் சார். ஏன்னா ஃபஸ்ட்டு போன ரூட் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவேஷன் மார்க்கெட்டிங் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க லைஃப். பாதிக்கு மேலே போய் சார் அது. அங்கே வந்து எல்லாம் போய் சொல்லி உங்களை அழகாக ப்ராசஸ் பண்ணுற இடம் சார். கதிரேசன் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அவன் வந்து வேலை கிடைக்கலன்னு போவான். இன்னைக்கு நிறைய இருக்குது சார். எனக்கு அவருக்கு இந்த என்சைக்ளோபீடியாலாம் விற்க சொல்லி கையில் கொடுக்குறாங்க பேங்கில். எஸ். அப்புறம் வந்து இந்த சின்ன டெட்டி பேர்லாம் கொடுத்து ரோட்டில் விற்கிற அது நிறைய பார்க்குறோம் நம்ம தெருக்கள்லாம். இது உங்களோட பின்னணியை சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் சார். சரி. அது மோட்டிவேஷன் மார்க்கெட்டிங் ஜென்ரலாக சொல்லுவாங்க சார். அது என்னென்னா ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் ஒரு விதமான சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ன்ற ஜாப் கிடையாது சார். அது உங்களுக்கு டெய்லி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏதாவது விற்றுட்டு வரணும். உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குல்ல சார்? நான் எம்எஸ்சி முடிச்சிட்டேன் சார். எனக்கு ஃபஸ்ட்டு படிக்கும் போதெல்லாம் பயங்கரமாக நீங்களே பண்ணேன்றீங்களா? ஆமாம் சார். ஓ, நான் ஒரு 1 வீக் வேலை பார்த்துருக்கேன் சார். தமாஷா கேட்டேன். பேப்பர் பார்த்தேன் சார். பார்க்கும்போது கம் ஏன் மினிமம் $15,000 per month அப்படின்னு ஒரு ஆட் பார்க்குறேன் சார். சார் எம்எஸ்சி படித்தா $3,500 கொடுக்குறேன் சார். எனி டிகிரின்னு குவாலிஃபிகேஷன் போட்டு $15,000 மினிமம் தரேன் வா எனக்கு கூப்பிட்றேன் சார். நான் போனேன் சார். டெம்டிங். ஆமாம் சார் போனேன். எனக்கு டெம்டிங்னு கூட தெரியாது சார். என்ன தான் இது ஜாப் இதுன்னா போயிட்டு எனக்கு வந்து ஒரு ஏசி ரூமில் உட்கார வச்சாங்க. இன்டர்வியூவே கிடையாது, சும்மா ஜாலியாக இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன். நீங்கள் அதுக்கு தகுதியானவரான்ற தேர்ந்தெடுக்கலே கிடையாது சார். கான்வர்சேஷன் நடந்தது. அடுத்த நிமிஷம் 4லேருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மறுநாள் என்ன பண்ண போகிறாங்கன்னு கூட தெரியாது சார். நான் காலையில் போகிறேன் சார். 2 பேக் கையில் கொடுத்துட்டாங்க சார். என்சைக்ளோபீடியாவாக இருக்குது. போய் ரோட்டில் விற்றுட்டு வாடா. எதுக்குங்க நான் இதை போய் ரோட்டில் விற்கணும்? விற்றினா 100க்கு ₹10 கமிஷன் உனக்கு. இதுக்கு $15,000 மாதம்னு சொன்னீங்க, இதுக்கு $15,000 மேலே நீ சம்பாதிக்கலான்றது தான்டா நான் உனக்கு சொன்னேன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க சார். 1 வீக் போய் பார்த்தேன் சார். என்ன தான் சரி நடக்குதுன்னு போய் பார்த்தேன். போனேன் சார். ஒரு 1 வீக் போய் பார்த்தேன் சார். அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு ஒரு காமெடியெலாம் பண்ணலாமே சார் நீங்கள். சரி சொல்லுங்கள். போயிட்டு வந்தேன் சார். வந்து அப்போ தான் 1 வீக்கில் எனக்கு ஒரு சீனியர் ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணார் சார். தயவு செஞ்சு இந்த இடத்துலாம் இருக்குது, அதை ஓடிட்டு கொஞ்ச காலம் இப்படியே இருப்பேன், அதுக்கப்புறம் உன்னை அடிமாடு ஆக்கிடுவாங்க. இங்கே உட்கார வச்சுட்டு போய் வேறு எங்கேயும் வேலையும் கிடைக்காது, இங்கே தான் உட்காந்துருக்கணும். அப்போ உனக்கு கிடைக்கிற ட்ரீட்மெண்ட்டே வேறு மாதிரி ஆகிடும். தினம் போய்ட்டுருக்கேன். எக்ஸாம்பிள் நான் தான் சொல்லிட்டு அவர் பேசினார் சார். அதாவது இது மாதிரி ஒரு அனுபவம் நிகழ்றது. ஓகே. அதை முடித்த உடனே வேற எங்கேயா வேலை தேடி போவாங்க. எஸ். இதை விட சினிமாவே பெட்டர்னு சினிமாவுக்கு வரேன்றீங்க. அது எப்படி நிகழ்ந்தது? இல்லை சார், எனக்கு காலேஜ் படிக்கும்போது ஃபுல்லாக கல்ச்சுரல்ஸில் இருந்தவன் சார் நான். எனக்கு அதுக்கப்புறம் என்னடா பண்ணலான்ற ஒரு ஸ்டேஜ் தான் சார். அதே தான் சார் எனக்கு இந்த கதையும். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சார் சரி சினிமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்துட்டேன் சார். 1 ஃபைன் டே அப்படின்ற மாதிரி. ஆமாம். அதோட இங்கே இந்த ஜேர்னி சினிமா வந்தீங்கன்னா நீங்கள் போய் அசிஸ்டண்ட்டாக உங்களுக்கு எப்படி வேலை கிடச்சிது? அதுவே பெரிய வேலையாச்சு. அது அசிஸ்டண்ட்டெல்லாம் வேலை பார்க்கல சார். நான் வந்தேன் சார் நிறைய இடத்துல. ஓகே, நீங்கள் தான் உங்கள் அண்ணா தான் ப்ரொடியூசர்ன்ட்டிங்களே? இல்லை சார், ஆக்சுவலாக எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு படம் ட்ராப் சார். ராஜா சார் மியூசிக். சார் உங்களுதே பெரிய கதை சார், பிரமாதமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே
எவ்வளோ போராட்டங்கள். ராஜா சார் மியூசிக்கில் ஒரு படம் பண்ணேன் சார் நான். ராஜா சார் மியூசிக்லன்னா அனௌன்ஸ் பண்ணீங்களா, மியூசிக் பண்ணிட்டாரா சார்? ஃபுல்லாக முடிச்சு சாங் ரெக்கார்டிங்லாம் முடிச்சிட்டேன் சார். சார் ராஜா அளவில் மியூசிக் போட்டிங்க நீங்கள்? போட்டுட்டு அப்புறம் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போகும்போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். எங்கள் மேனேஜருக்கெல்லாம் கை உடஞ்சி தொங்கிருச்சு. ஐயோ, இதுக்கு வேணா கார் தான் சார். டாப்பில் ஆகிடுச்சு சார் வண்டி. பேட் ஓமன்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டாங்க சார். சினிமாவில் போய் இதெல்லாம் விளையாடலாமா நீங்கள்? என்ன அப்படியே இருந்தது சார். அதுக்கப்புறமா முட்டாள்தனமான ஒரு இளைஞருடைய வாழ்க்கையோட விளையாடுறாங்க. பெரிய பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு மியூசிக் போட்ட இளையராஜா சாருக்கு முதல் நாள் வந்து கம்ப்ளீட்டாக டியூன் பண்ணும்போது லைட்டெல்லாம் அணைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். 16 கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். கம்ப்ளீட் பவர் கட் ஆகிடுச்சு. அதை பேட் ஓமன் ஒதுக்கிண்டா என்ன இருக்கும் தமிழ் திரையுலகத்துக்கு? எப்பேற்பட்ட ஒரு ஜீனியஸை நம்ம எழுந்திருப்போம். எழுந்திருக்க மாட்டோம் சொல்கிறேன். அந்த டைம் தள்ளி போயிருக்கும். வரணும்னு தான் எப்படின்னா வந்துடுவாங்க. ஆமாம், உண்மை. அப்படி ஆனது தான் சார். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வெஞ்சர் தான் எனக்கு இது சார். நெக்ஸ்ட் வெஞ்சர் உங்கள் பிரதர் இது பண்ணுறேன்னு சொன்னாங்க. சும்மா சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன சார் பண்ணுவார்? கூப்பிட்டாரு. அப்புறமா என்னடா பண்ணுறேன்னு, இந்த மாதிரி கதை வச்சுருக்கேன் நான் பண்ணுறேன் நான். சரி நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் வாடா. சினிமா தெரியாது அவருக்கு, என் ஒருத்தனுக்காக வந்தார் சார். வெரி குட், வெரி குட். அது இந்த படத்தில் கொஞ்சம் தெரியறது குஹன். என்னென்னா, ஒரு பக்கம் இந்த கதையை கேட்டப்புறம் நான் உங்களை பாராட்டணும். அதாவது ஒரு பெரிய அசிஸ்டண்ட்டாலாம் ட்ரைனிங்லாம் ஆகாமல் நீங்களே உட்காந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணது. அதே சமயம் அதுதான் நான் கேட்டேன், இதில் ஏதோ ஒன்று எனக்கு உதச்சிது. இந்த ஒவ்வொரு கதையும் ஒரு கட்டுக்கோப்பாக போல், அதே சமயம் நல்ல காட்சிகள்லாம் நீங்கள் க்ரியேட்டிவாக இமேஜின் பண்ணுறீங்க. ஓகே. ஒரு உதாரணம் வந்து நம்ம குமரவேல் வந்து சினிமாவுக்குன்னு போய் ட்ரை பண்ணுறது காட்டுறீங்க. ஆனால் ட்ரை பண்ணது எதையுமே நீங்கள் காட்டலை. ஆமாம் சார். அவர் டயலாகில் தான் வருது, நான் ரொம்ப போய் கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு ஓவர்லேப் பண்ணி சில இந்த ரோட்லலாம் அலையிறதுன்றது வரும். அது நீங்கள் முக்கியமான சீன்ஸ் எதுவும் அவமானங்கள் என்னன்றது காட்டல. ஆமாம் சார். அது லைட்டர் வெயினில் தான் பண்ணணும். ரொம்ப அழகாக அவருடைய மாமாவே ஒரு கூத்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அது கிரெடிட்ஸ்லேயே அந்த மரியாதை. அந்த பாட்டெல்லாம் அவர் பாடினது தான். புரசை அந்த இவர் பேர் கண்ணப்ப சம்பந்தம். இல்லை, அது ஒரு பெரிய ஜேர்னி சார். நாங்கள் கேரக்டர் ஸ்கெச் பண்ணேன் சார். ஸ்கெச் பண்ணிவிட்டு ஒரு 1.5 months வந்து அவங்க கூத்துப்பட்டையில் இருந்தேன் சார். நான் இருந்த கூத்து அப்படி இப்போ ஒரு 4.5 நிமிஷம் சாங் தான் நம்மளால் பண்ண முடியும் சார். ஆக்சுவலாக கூத்தோட ஃபார்மேட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு ஆட ஆரம்பிச்சாங்கன்னா விடிகாலில் 6 மணி வரைக்கும் ஆடும். காலையில் வரைக்கும் போகும். ஆமாம் சார். அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அவ்வளோ செக்மெண்ட்ஸும் இருக்கணும் கதையில். ஆனால் 4.5 நிமிஷத்தில் தான் சொல்லணும். நான் 4.5 நிமிஷம் ஒரு சாங் அதானே சார் நான் சொல்ல முடியும். ஒரு கூத்தை நான் இங்கே சினிமாவில் 4.5 நிமிஷம் தான். ஆனால் இவ்வளோவும் இருக்கணும், கம்ப்ரெஸ் பண்ணி பண்ணணும். இந்த படத்தில் வந்து காஸ்டிங் இதெல்லாம் எப்படி நீங்கள் டிசைட் பண்ணீங்க? எல்லாருமே அதாவது எக்ஸப்ட் குமரவேல் தெரிஞ்சவர் ஒருத்தர். ஆரி ஒரு படம் பண்ணியிருக்காரு. நெடுஞ்சாலை நல்ல பேர் அவருக்கு. இது எக்ஸ்பிரசிவ் ஃபேஸ் அவருக்கு நல்லா இருக்கு. வாய்ப்புகள் கிடைக்கணும். இது ஒரு இதுதான். இந்த நான் இதை கமிட் பண்ணும்போது நெடுஞ்சாலைக்கு முன்னாடி ஆரியை கமிட் பண்ணேன் சார். அப்படியா? புதுமமாக பண்ணுறீங்க. முன்னாடி பண்ணேன் சார். அப்போ அவர் வந்து ஒரு டெபியூட்டன்ட் தான் சார். இன்னொருத்தர் வந்து நாடோடிகளில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு சார். ஓகே. இதில் தான் அவருக்கு வந்து மெயின் வெஞ்சர்னால் இதுதான் சார். அவருக்கு எனக்கு சூஸ் பண்ணும்போது நான் ஒரு ஸ்கேல் வச்சுருந்தேன் சார். என்னென்னா எனக்கு வந்து இந்த சொசைட்டியோட ரிஃப்ளெக்டிவ் ஃபேஸஸை தான் இருக்கணுன்றது தான் சார் என்னோட அஜெண்டா. எனக்கு வந்து வேறு அந்நிய முகங்களை ஒரு லாலா கடை சேட்டு பையன் மாதிரி ஒருத்தர் எடுத்துன்னு வந்து நிற்க வச்சு கதை சொல்லக்கூடாது. எனக்கு வந்து ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் சார் படம் பார்க்கும்போது. ஓகே. அதுதான் அதோட விஷயமா தான் நான் இதில் சூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. நீங்கள் முதல்ல வந்து ஒரு படம் பண்ணுறீங்கன்னு வரும்பொழுது அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி நீங்கள் எஃப்எம்எஸ்ஏ சில விஷயங்களில் கரெக்ட் ஆகிடும் இல்லையா? அது ஆகாமல் அது யாரோட டெரிவேட்டிவ் ப்ராடக்டாகவே வந்துடும் சார். ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்குது, மைனஸும் இருக்குது. அசிஸ்டண்ட்டாக இல்லாமல் நீங்கள் வரதில்ல. இப்போ மியூசிக் எடுத்துக்கோங்களேன். மியூசிக் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. கொஞ்சம் நாய்ஸி பேக்ரவுண்ட் மியூசிக்கு, சைலன்ஸு அதெல்லாம் முக்கியம் மியூசிக்கில். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு மியூசிக் போடும்போது அன்லெஸ் யூ ஹேவ் த நாலேஜ், மியூசிக் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்து போட்டு கொடுங்க தம்பி அப்படின்னு நம்ம ஒதுங்கிடுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு புதுசாக ஒரு வாய்ப்புன்னு ஒன்று கிடைக்கும் போது இம்ப்ரெஸ் பண்ணணும், எல்லா உணர்வுகளுக்கும் என்னால் மியூசிக் போட முடியும்னு ஒன்று பண்ணுவாங்க. படத்தில் எல்லா உணர்வுகளுக்கும் மியூசிக் போட வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ தேவையோ அப்போ லேசாக அந்த மியூசிக் வருதுனுடைய எஃபெக்டே வேறு. ஒன்றுமே இல்லாத சமயத்தில் ஒரு சோகம் வரும்போது திடீர்னு ஒரு வயலின் வந்ததுன்னா அந்த எஃபெக்டே அதிகம் இல்லைங்களா? படம் முழுக்க வயலின் வச்சுருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதுதான் நல்லா போட்டிருக்காரு. அந்த இது லேர்ன் பண்ணணும். அவருக்கு முதல் வாய்ப்பு. அது முதல் வாய்ப்பு. ஆனால் ஒரு நம்பர் 1 கண்டக்டர் இந்த இண்டஸ்ட்ரி சார். ஒரு 25 இயர்ஸாக இங்கே கண்டக்டே பண்ணியிருக்காரு மியூசிக்கை. அதான். ஆமாம் சார். இவரே கண்டக்ட் பண்ணியிருக்காரு சார், மிஸ்டர் என்சோன்னு சொல்லி. அதனால தான் சொல்கிறேன், இன்டெலிஜென்ஸ் இருந்தது. ஓகே. குறைச்சிக்கிறதுக்குன்றது அவர். ஓகே. தெரியல, இருக்கலாம், திறமை இருந்தது. சில நேரம் ஆர்வம் மிகுதியில் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கலாம், எனக்கு தெரியல சார். ஆனால்
ஒரு விஷயம் நான் இங்கே சொல்ல முடியும் சார். இதில் நீங்கள் கேட்குற எந்த ரீரெக்கார்டிங் பிட்ஸும் எந்த சாங்கோட இதுவுமே எதுலேயும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. லூப்போ இல்லை ப்ரீ ரெக்கார்டட் சவுண்ட்ஸோ இருக்காது சார். எல்லாமே லைவ். ஒன்று கூட வந்து இந்த ஃப்ளான்ஜ் சமாச்சாரம் ஆகாது. அதிசயமான விஷயம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். வெறும் லைவ் தான் சார். அது மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேக்கு காரணம் நீங்கள் கண்டக்டர்னு சொன்னதுனால அவருக்கு கண்ட்ரோல் பண்ணி பழக்கம் இருக்கு. ஆமாம் சார். அவர் ஒரு 40 பீஸ் ஆர்கெஸ்ட்ராவை நின்று கண்டக்ட் பண்ணுவார் சார். பண்ணியிருக்காரு. அதனால தான் அது. இதில் வந்து ரீரெக்கார்டிங்லேயே சார் கிட்டத்தட்ட 3 பேட்டர்ன் மாற்றிருக்கு சார். ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் ஃபிலிம் பார்த்தீங்கன்னாக்கா ரிதமே இருக்காது சார் ரீரெக்கார்டிங்கில். ஓகே. வெறும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட் பேக்கிங் சொல்லணும் சார். சஸ்டைன் நோட்ஸ் தான் இருக்கும் சார். லாங் நோட் மெலடின்னு வாசிப்பாங்க சார். அதுதான் வாசிச்சிருப்பாங்க சார். ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ரிதம் என்ட்ரியே இருக்கும் சார். நீங்கள் ரீரெக்கார்டிங் வாட்ச் பண்ணி பாருங்க. பார்க்குறேன். ஒரு வாட்டி பார்க்கும்போது எல்லாத்தையும் கூடி மட்டும் நம்ம கவனிக்க பார்க்கலாம் சார். அது மட்டும் இல்லை, இன்னும் நியாயமாக ரிவ்யூ பண்ணணும்னா ஒரு 3 வாட்டி பார்க்கணும் சார். எல்லாமே. ஆமாம் சார். அது முக்கியமாக லேயர்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் சார். ஆமாம். அந்த லேயர்டு இதுன்றது. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மழை புயல் அடிக்கிறதுங்க, அதுக்கு மியூசிக் தேவையா? இல்லை சார். அதுதான் அது டிசைட் பண்ணுற மழை சத்தமே போகிறோம்ல. அது உண்மைதான் சார். ஆனால் அது பெர்ஸ்பெக்டிவ் மாறும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா எனக்கு சில இடம் ப்ரீத்திங் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, விட்டுட்டேன் சார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேரக்டர் கிளைமேக்ஸு, ஒரு கேரக்டரை கொலை பண்ணணுன்னு போகிறேன், போயிட்டு என்ன ஆனான்னு கிளைமேக்ஸ் வச்சேன் சார். அந்த ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்ஸ் வந்து ஃபுல்லாக படம் சைலண்ட்டாக இருக்கும் சார். யூஸ்வலாக அங்கே வாசிப்பாங்க. அங்கே அதான் சொல்ல வரேன். அங்கே என் படம் சைலண்ட்டாக இருக்கும் சார். அதுக்கப்புறமா ஒரு சோலோ ஒன்று, வயலின் ஒன்று வந்திருக்கும் சார். அது வந்து எங்கடான்னு கேட்டிங்கன்னா, அவன் ரிப்பெண்ட் பண்ணுறான் பாருங்க சார். அந்த இடத்துல சோலோ உள்ள என்ட்ரி கொடுத்துருப்போம் சார். அது என்னென்னா, எனக்கு அந்த இடத்துல ப்ரீத்திங் ஸ்பேஸ் விடணும்னு தோணுச்சு, விட்டுட்டேன். இன்னொரு இடத்துல நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த பர்டிகுலர் இதில். ஆமாம் சார். இல்லை, நாங்கள் 2 பேர் பேசி தான் ஒர்க் பண்ணோம் சார். அது நம்ம டிஸ்கஷன் இல்லாமல் ஒர்க் நிறைய பண்ணல, நல்லா பண்ணியிருக்காரு. அந்த இது நான் சொல்கிறேன், இன்னும் டேரிங்காக. ஓகே. எங்கே மியூசிக் குறைக்கிறது, எங்கெங்கே சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்றதெல்லாம் தைரியம் ஜாஸ்தி. என்ன பிரச்சனை தெரியுமா நம்ம ஊரில்? அவரை கேட்டிங்கன்னா தான் சொல்லுவார், அது பண்ணாமல் விட்டாச்சுன்னா மியூசிக் போகாது, சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, மியூசிக்கே போடாமல் விட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரில அவருக்கு சொல்லுவாங்க. அந்த பயம் அப்படியே பழகிட்டோம் சார். சேம் திங் வித் கேமரா. இந்த கூத்து இருக்கு பாருங்க, கூத்துல அவ்வளோ பெரிய கூத்து ஒன்று அவன் பாடி காமிக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஆவேசமே வருது. அவரை செலக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, உடனே ஆடி காட்டுறான். இது உங்களுக்கு பாட தெரியாதுன்னு போது பாடி காட்டுற மாதிரி, பிரமாதமா பாடி காட்டுற மாதிரி. அது மாதிரி ஒரு சீனு. அந்த இதுல கேமரா எல்லா இடத்துக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு பட்டது. மூவ்மெண்ட் இந்த கேமரா ஒன்று இருந்தது. கடைசியில் இந்த கிரீடத்தை அவர் தலையில வைக்கும்போது கூட டாப்லேருந்து கேமராலாம் வரும். ஆமாம் சார், ஒரே லெவல். எனக்கு நான் அதை ஷார்ட்ஸை கன்சிடர் பண்ண அதை பற்றி ஒரு கருத்து வச்சிருப்பீங்க நீங்கள். ஆமாம், அதான் பெர்ஸ்பெக்டிவ் தானே, சினிமாவே அதானே சார். என்னன்னா இது வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படின்னு இல்லைன்னு நினைக்கிறேன் சார் சினிமாக்கு. டெஃபினெட்லி கிடையாது. இருக்கேன்னு நினைக்கிறேன் சார்னு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்று தான் சார், எனக்கு அந்த சாங்கை கம்போஸ் பண்ணும்போது கோரியோகிராஃப் பண்ணது நான் தான் சார். இப்போ சார் எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மேக் தட் சாங் மேக்ஸிமம் எம்பசிஸ் கொடுக்கணும். ஐ வாண்ட் டு எம்பசைஸ் த சாங். புரியுது எனக்கு. ஏன் அந்த மாதிரி போனேன்னா, கூத்துன்னு ஒரு ஃபார்மேட் எடுத்தீங்கன்னு வச்சுங்க, டூ மச் எம்பசிஸ்ன்றது ஓவர் ஆக்டிங் மாதிரி ஒத்துக்கிறீங்களா? இருக்கலாம் சார். ஆமாம், இல்லையா? அவசியம் இல்லையே, கரெக்டான ஆக்டிங், கரெக்டான கேமரா. ஆனால் கூத்து அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது சார், அதில் ஒரு விஷயம் இருக்குது சார், அதோட சிம்பிளிசிட்டி தான் அந்த ஆர்ட்டோட ஸ்பெஷாலிட்டி சார். வெறும் சிம்பிள் அடவுன்னு சொல்லுவோம் சார், அவ்வளோதான் இருக்கும் அதில். ஓகே. ஒரு ஸ்டேஜில் வந்து அடவு போடுவாங்க, அவ்வளோதான். கூத்து ஸ்டடி பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஜோரா சார்? 1.5 மாதம் ஆடிருக்கேன் சார். வெரி குட். என்ன கேட்டால் சார், எலிசா டங்கன் கேமரா பிடிச்சப்போ சினிமாவில் இருந்த அழகு இன்னைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சார். நான் அப்படியா? அந்த ஃப்ரேம், அந்த போஸ்ட் கார்டு இருந்துச்சு பாருங்க சார், அது ஒரு நீட்னஸ் இருந்துச்சு சார். அழகாக கட்டுக்கட்டில் கதை சொல்லுவாங்க, உட்காந்து படம் பார்க்கலாம் சார். உண்மை இருக்கு அதில். இன்னைக்கு சார் ஹாலிவுட்லேயும் அதே தான் சார். சார் எல்லாத்துலேயுமே சார், நான் இன்னமும் சொல்கிறேன் சார், ஹாலிவுட்டில் கட்டுக்கட்டில் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார் இன்றைக்கி. ஆனால் நம்ம தான் இன்றைக்கி ரேம்ப் பண்ணுறோம், இருக்கிற ஊரில் இருக்கிற எல்லா எஃபெக்டையும் போட்டு ஸ்பீடுன்ற பேரில் சார் தாராளமாக பண்ணலாம் சார். ஒரு செகண்டுக்கு 4 கட்டு போட்டால் அந்த சீன் ஃபாஸ்ட் ஆகிடும் சார். ஆமாம், அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது சார். ஆனால் அது ரிஜிஸ்டர் ஆகுதான்றது போது தான் அது கேள்வி வருது சார். சும்மா ஒரு இது சொல்கிறேன் சார், ஒரு சின்ன இமேஜை கண்ணு பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க சார், 13 to 80 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது அது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு சார் மைண்டில். இதுவே மில்லி செகண்ட்ஸ். 13 to 80 மில்லி செகண்ட்ஸ் ஆகுது சார். ஆனால் இது ஒரு ஃப்ரேம், ஒரு 24 ஃப்ரேம்ஸ் சார் ஒரு செகண்டுக்கு நம்ம ஓடுறது மூவி. இதுலேயே நான் 4 கட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்க சார், மைண்டுக்கு என்ன ஆகுது? நான் இப்போ நிறைய படம் நான் இதுக்காக சொல்ல சார், படம் பார்க்குறேன், கடன்னு போது முடியுது சார். வெளில வந்த பிறகு இந்த படம் என்னடா பண்ணுச்சு என்னன்னு கேட்டால் எனக்கு தெரியல சார். வெரி குட். நான் படம் பண்ணும்போது எனக்கு ஒரே விஷயம் தான் சார் எனக்கு இருந்தது, என் படத்தை முதல்ல பார்த்துட்டு பேசு.
நீ என்ன பார்க்குறேன்னு புரியாமல் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் இது ஸ்பீடாக இருந்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்து என்ன சார்? ஸோ நீங்களும் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு இயக்குனராக வரணும். தேங்க்யூ சார். இட்ஸ் அ பிளெஸிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார். தரணி படம் இன்ஃபேக்ட் எடுப்பிலேயே அந்த சீனில் ஒரு மலை உச்சிங்க, ஒரு எட்ஜில் 3 இளைஞர்கள் உக்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு டெலிஃபோன் வரும். எப்படா கடனை திருப்பி அடைக்க போகிறேன், வெக்கமான சூடு சொரணை இல்லைன்ற லெவலில் ஒரு பெரிய தாதா லெவலில் மிரட்டுவாங்க. அவன் கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. அடுத்த சீன் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை கடத்திட்டு போய் அவர் அப்பாவி மனுஷன் ஒருத்தரை ஒரு சேரிக்கு நடுவில் ஒரு ஸ்டூல் போட்டு உக்காத்தி வச்சுருவாங்க. நல்லா இல்லை கேட்குறதுக்கே. பட் அதான் இது மாதிரி சீன்கள் வந்து தரணியில் அங்கங்கே உண்டு. த டைரக்டர் ஹஸ் காட் லாட் ஆஃப் இமேஜினேஷன். பட்டு ஆஸ் ஹி ஹிம்செல்ஃப் செட் இல்லை, அவர் ஒரு சில படங்கள்லாம் அசிஸ்டண்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னா சில குட்டி தவறுகள் இது மாதிரி இருக்கிற, அதாவது ஒரு கண்டினியூட்டி டைட்டாக முறுக்கணும்னு சொல்லுவாங்க கதையை. அது ஒன்று தாங்க இந்த படத்தில் மிஸ்ஸிங். நல்ல ஒரு தொய்வாக ஒரு சீன் வரும், திடீர்னு ஒரு ரொம்ப நல்ல சீன் ஒன்று வரும். ஒரு நிகழ்ச்சி ஒரு கற்பனை பண்ணியிருப்பார், அடேங்கப்பா நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். நெக்ஸ்ட்டு வந்து விலைன்னு போயிடும் கொஞ்சம். அது இல்லாமல் ஐ ஹோப் அடுத்த படங்களில் வந்து அவர் வந்து கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டாருன்னா ஒரு நல்ல டைரக்டராக வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, மிகுந்த எதிர்பார்ப்போடு ஆஸ் யூஷுவல் இந்த இயக்குனருக்கு ஒவ்வொரு படம் வரும்பொழுதும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு தான். ஷங்கர் அவர்கள் இயக்கிய ஐ படம் பார்த்தேன். உன்னை தவிர்க்க முடியல. ஒரு படம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ், படம் பார்த்தவர்கள், இப்போது ப்ரொடியூசர்கள், இயக்குனர்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது ட்விட்டரில் அடித்து விட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இன்டர்வல் வரத்துக்குள்ளேயே படத்தினுடைய ரிவ்யூ போகிறதுன்னு. அந்த பாதிப்புலேருந்து நானும் தப்பிக்க முடியல. நிறைய பேர் ஒப்பீனியன் சொல்கிறாங்க, இந்த படம் அப்படி இருக்குது, இந்த படம் அப்படி பண்ணிட்டாங்க, இந்த படம் இந்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு, ஷங்கர் படம்னு முத்திரை இருக்குது. இது எல்லாத்தையும் மீறி ஒரு படத்தை ஓப்பன் மைண்டோடு பார்க்குறதுக்கு என்னால் முடிந்த அளவு ஒரு முயற்சி நான் எடுத்துகிட்டு தான் வரேன். வாட் இஸ் ஷங்கர்? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரை உலகத்துக்கு ஷங்கர் வந்து ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் கருதுகிறேன். இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தாலும் நீங்கள் பிரம்மாண்டமான டைரக்டர்கள்லாம் இருக்காங்க, அதே சமயம் எளிமையாக சுருக்கமான படங்கள் எடுக்கிறவங்களும் உண்டு. பெரிய உதாரணம் ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக். அவருடைய படங்கள் வந்து ரொம்ப எளிமையாக தான் இருக்கும், கடைசி வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணார். பிரம்மாண்டமான படம் அப்படின்னு அவர் அட்டன் பண்ணதே இல்லை. பட் அங்கே பிரம்மாண்டமாக இருக்கிறது என்னன்னா அவர் படத்தில் சஸ்பென்ஸ். திகில் படம் மன்னன் அப்படின்னு பேர் எடுத்தவர் அவர். அதே சமயம் அந்த காலத்தில் நீங்கள் போனீங்கன்னா சிசில் பி டெமில், வில்லியம் வைலர் அவங்கெல்லாம் மிகப்பெரிய படங்கள் லைக் 10 கமாண்ட்மெண்ட்ஸ், பென்ஹர் அதெல்லாம் எடுத்தாங்க. அதுலேருந்து ரிட்லி ஸ்காட், கிறிஸ்டோஃபர் நோலான் இந்த காலத்து வரைக்கும் கிளாடியேட்டர் படங்கள்லாம் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிறது ஒரு ஸ்க்ரீனில். ஒரு ஆங்கிளில் பார்த்திங்கன்னா சிசில் பி டெமில் அண்ட் யூசி டேவிட் லீன் அவங்கெல்லாம் கிராஃபிக்ஸ் உதவி இல்லாமல் பிரம்மாண்டமாக எடுத்தாங்க. அவங்க எப்படிப்பட்ட ஒவ்வொரு படமும் பிரம்மாண்டம் அப்படின்றது ஒரு தர்க்கத்துக்கு உரிய விஷயம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் இது உண்டு. அந்த ஆங்கிளில் இங்கே தமிழ் திரை உலகில் ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் ஆஃப்டர் எஸ்எஸ் வாசன் ஷங்கர் தான். அவருடைய படங்கள் வந்து ஒரு அந்த காலத்தில் ஒரு வரலாற்று படங்கள், சரித்திர படங்கள்லாம் வந்தாலும் கூட ஒரு மேஜிக் சீன்ஸ் எல்லாம் கூட ஒரு மாயா பஜார் மாதிரிலாம் அதெல்லாம் இருக்கலாம். பட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரம்மாண்டம் ஒரு காட்சி அமைப்புலேயும் சரி, சில ஃபேண்டசி சிலதெல்லாம் காட்டுறதில் ஷங்கருக்கு ஈக்குவல் யாருமே கிடையாது. பட் இந்த பிரம்மாண்டம்ன்றது திரைப்பட உலகத்துக்கு தேவையா? அது இல்லாமல் ஒரு மிகச்சிறந்த கிரேட்டஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் எளிமையாக படம் எடுத்தவங்க மெஜாரிட்டி அவங்க தான். பிரம்மாண்டம்ன்றது ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா சிம்பிளாக ஜீனியஸ் மாதிரி படம் எடுத்தவங்களோட லிஸ்ட்டு பிரம்மாண்டம். பாருங்களேன், நானே பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். பிரம்மாண்டமான படம் எடுத்தவங்கெல்லாம் ரொம்ப குறைச்சலாக தான் இருப்பாங்க. இது என்னுடைய அர்த்தம் என்னன்றதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த குறைச்சலான அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஷங்கர் இருக்கார். இவர் இப்போ எந்திரன் படம் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அதில் வந்து சயின்ஸ் எல்லாமும் கொண்டாந்தார். ஒரு ரோபோட்டிக்ஸ், ரோபாட் படங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ரோபாட்ஸை வச்சு அவர் காமிச்ச அந்த காட்சிகள்லாம் ஷங்கரால் எதுவுமே முடியும் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு படமும் எதிர்பார்ப்பை கூட்டுகிறது. அடுத்ததாக என்ன காட்டப் போகிறார் அப்படின்னு.
தமிழ் சினிமாவில் நட்சத்திரங்களை சார்ந்து தமிழ் படங்கள் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ன்றோம், சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்றோம், அஜித் தலை அப்படின்றோம், விஜய் இளைய தளபதின்றோம். இவங்களை வச்சுட்டு இவர்கள் வைத்தது தான் சட்டம்ன்ற லெவலில் இவர்களுக்கு எப்படி ஒரு காட்சி அமைப்புகள்லாம் இருக்கணும், ஸ்க்ரீன் பிளே இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கும் பொழுது பாலச்சந்தர் ஒரு எக்ஸப்ஷன். அவர் டைரக்டர்ஸ் மூவி எடுத்தார். நெக்ஸ்ட்டு ஷங்கர்தும் ஷங்கரின் அப்படின்னு போடுறாரு பாருங்க. அது சும்மா இல்லை, அதனுடைய அர்த்தம் வந்து இது என்னுடைய படம், இதில் நீங்கள் பெரிய நடிகர்கள் நடித்தாலும் கூட இது ஷங்கருடைய படம் தான் அப்படின்றது ஜென்டில்மேன்லேருந்து அவர் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றார். அது மேலும் மேலும் உறுதிப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது ஐ படம் நான் பார்த்ததை பற்றியும் சொல்லணும். பிகாஸ் நான் சுற்றி வளைச்சி மற்ற விஷயங்களே பேசிட்டு கடைசி வரைக்கும் ஐ படமே இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி ஆகிடக்கூடாது இல்லைங்களா. இந்த வெளியில் இருக்கிற பல ஒப்பீனியன்கள் ஐ படம் எப்படி இருக்கிறதுன்றதெல்லாம் தாண்டி நான் ரொம்ப ஓப்பன் மைண்டாக தான் நான் போனேன். ஷங்கருடைய பிரம்மாண்டம் இதுலேயும் குறைச்சலாக ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் குறிப்பாக சாங் சீக்வன்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மெர்சலைட்டன் சாங்கும் சரி, அந்த ஜிம்மு சாங் ஒன்று, அதெல்லாம் அவர் கற்பனை பண்ணியிருக்கிற விதமும், அந்த பாடி பில்டிங்கே வச்சே ஒரு மியூசிக் அந்த சாங் போட்டது. அதுக்கப்புறம் வந்து எமி ஜாக்சனுடைய பியூட்டி இந்த படத்தில் குறிப்பாக டூயட்லலாம் அவங்கள காட்டின விதம், ரெண்டாவது இதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக தான் அமைஞ்சிருக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. மூணாவதாக கதைன்னு வரும்பொழுது இவர் அகெயின் ஹி ஹஸ் டேக்கன் எ ஸ்டோரி விச் ஹஸ் நாட் பீன் டச்ட் பை எனி அதர் தமிழ் டைரக்டர். இந்த படத்தில் வந்து ஒரு ஜிம்மில் இருக்கிற ஒரு இளைஞர், அவர் மேலே பொறாமை காரணமாகவும் மற்ற காரணங்கள் காரணமாக அவர் ஒழிச்சு கட்டிடணுன்ற ஒரு கூட்டம் 1 2 3 4ன்ற வில்லன்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக வராங்க. அவங்க மாடலிங்க்கெல்லாம் வரும்பொழுது இன்னொரு மாடல் ஒருத்தர் தகராறு பண்ணுறதுனால எமி ஜாக்சன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாடல் கூட இவர் வந்து ஆக்சிடென்டலாக அவங்க ஒரு வீம்பு பிடிச்சி அந்த மாடலை வராட்டான இவங்க வரட்டுன்ற லெவலில் இவர் அழைச்சிட்டு போய் சீனாலெலாம் படப்பிடிப்பு பண்ணி மிகப்பெரிய ஜோடியாக மேட் ஃபார் ஈச் அதர்ன்ற மாதிரி இவங்க ஆனது. ஸோ இதில் ஒரு வில்லன் வந்து எமி ஜாக்சன் இவர் கூட போனதை எதிர்த்து இவங்களை பழி வாங்கணும் சொல்கிற இன்னொரு மாடல். அவர் நல்லா பண்ணியிருந்தார், அந்த ரோல் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். இட்ஸ் குட் ஃபைண்ட். ஐ திங்க் நார்த் இந்தியாவிலேருந்து நான் பேரெல்லாம் விசாரிச்சுன்னு வரலைங்க, பட் அந்த ரோல் நல்ல டேரக்டரை நல்ல வேலை வாங்கியிருந்தார் அவர்கிட்ட. எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வெரி குட். வி ஹோப் டு see him again in some movies. அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் சுரேஷ் கோபி நல்லவரை போல் நடித்து அதுக்கப்புறம் பசும்போல் போர்த்திய புலி அப்படின்றதையும் உள்ளுக்குள்ளே ஆழ் மனதில் அவர் வந்து எப்படி வந்து ஆழ் மனதிலே இல்லைங்க, அடி மனதிலேன்னு சொல்லலாம், எமி ஜாக்சனை அடையணும் அப்படின்றதுனால அவர் பண்ணுகிற ஒரு துரோகம்னு கூட சொல்லலாம். பீயிங் ஏ டாக்டர் அவர் இந்த படத்தில் அவர் வருது. ஸோ அவர் டாக்டராக அவர் வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எப்படி அவர்கள் பழி வாங்குகிறார்கள், தீர்த்து கட்டுகிறார்கள். பழி இல்லை, பழினா ஆக்சுவலி விக்ரம் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும் இல்லைங்களா. விக்ரம் இன்னசென்ட், பாவம் ஒன்றுமே பண்ணதில்லை. எஸ்பெஷலி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவர் யூஸ்வலாக நான் பார்த்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு பாடி உண்டு தான், அவங்களுடைய அப்சஷன் இஸ் பாடி. அதை ஒரு அற்புதமாக அதை வந்து ஒரு டெவலப் பண்ணுறது. அப்படிப்பட்டவரை வந்து தீர்த்து கட்டுற முயற்சியில் பெரிய பங்கு வகிக்கிறது சுரேஷ் கோபி டாக்டர் தான். பிகாஸ் இஸ் எ டாக்டர். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த படத்தினுடைய பின்னணி எடுத்துனீங்கன்னா பழிவாங்குதல்ன்ற ஒரு பேசிக் ஐடியா தான். இதில் எல்லாத்தையும் எந்த அளவு ஆக்குபை பண்ணணும் சீனை அப்படின்றது வரும்பொழுது ஷங்கருடைய படங்களில் சில பிரச்சனைகள் உண்டு. ஷங்கருடைய டூயட்டுகள் உலக பிரசித்தி, அட்லீஸ்ட் தேசிய அளவில் பிரசித்தி. அவர் சீன்ஸு அந்த டான்ஸு எல்லாம் போடும்போது அவருடைய செட்டுகள் தோட்டாத்திறனையை வச்சு அவர் போட்ட சில பிரம்மாண்டமான அரங்கங்கள்லாம் இன்றைக்கும் மறக்க முடியாது. ரொம்ப அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டு மேக்ஸிமம் அவர் கொண்டாடுவார். பிகாஸ் கலை அழகு கம்ப்ளீட்டாக காட்டக்கூடியது டூயட்டுன்ற ஒரு வாய்ப்பு, அதை நம்ம பயன்படுத்திக்கணுன்றத பிலீவ் பண்ணுற ஒரு இயக்குனர். பிரம்மாண்டமாக இருக்கும். அதையும் காட்ட வேண்டியிருக்கு, கதையும் காட்டணும். எப்படி இவர்களெல்லாம் சேர்ந்து கொண்டு விக்ரமுக்கு எதிராக தீங்கிழைக்கிறார்கள் அப்படின்றது வரும்பொழுது ஷங்கருடைய யூஷுவல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ ஒரு பெரிய வைரஸ், ஒரு அரிதான ஒரு டெட்லி ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக வைரஸ். அந்த வைரஸ் வந்து இப்போ இருக்குது. நீங்கள் அதுக்கான புத்தகங்கள்லாம் இருக்குது. ஃப்ரீக்ஸுன்ற புக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமாக இருக்காங்க. இந்த ஃப்ரீக்ஸ் ஷோலாம் கூட நடக்கிறது. சில பேர் சர்க்கஸ் மாதிரி இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. உடல் முழுக்க ஹெர்சூட்டிசம்னு பேர் அதுக்கு. அதாவது கம்ப்ளீட்டாக முடி தலையில், புருவத்தில், மீசையில், தாடியில் இருக்கிறது வேறங்க. உடம்பு முழுக்க 1 மில்லிமீட்டரை கூட விடாமல் அப்படியே ஒரு கரடி மாதிரி முடி வளர்கிற
ஒரு இது மாதிரி நிறைய ஃப்ரிக்ஸ் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அந்த ஃப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே அவர் படிச்சிருக்கார், புக்கிலெல்லாம் பார்த்துருக்காரு. ஒரு சர்டன் அமௌண்ட் அவர் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அது இந்த இன்ஜெக்ஷன் ஒன்று அவருக்கு போட்டதுனால அவருக்கு பபிள்ஸ் மாதிரி ஒன்று வந்துடுறது. அதாவது இ பிகம்ஸ் லைக் an எலிஃபண்ட் மேன்னு ஒருத்தர் இருந்தார். அது ஹாலிவுட்டில் படம் கூட எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமான படம் அது. அது நிஜமே ஒருத்தருடைய வாழ்க்கை. அது எலிஃபண்ட் மேனுன்னு நெத்தி இதில் எல்லாத்தையும் பிரம்மாண்டமான கொப்பளங்கள். அது வந்து பினைன் தான், மேலிக்னிட்டி கிடையாது. அதில் பிரம்மாண்டமாக வளர்ந்து கூன் போட்டு ஒரு அசிங்கமான அவலட்சணமாக ஆகிற ஒரு அது வந்து இந்த வைரஸ் இன்ஜெக்ஷன் மூலமாக ஆகிவிடுவதாக சங்கருடைய கற்பனை. அதை பண்ணிடுறாங்க. யோசிச்சு பாருங்களேன், விக்ரம் நம்மளுக்கெல்லாம் ஒரு டார்லிங் மாதிரி அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர், ஹேண்ட்ஸம் விக்ரம், அண்ட் இஸ் ஆல்சோ எ வெர்சடைல் ஆக்டர். இன்ஃபேக்ட் இந்த படத்தில் அவருடைய நடிப்பு வந்து அவருடைய எந்த படத்துக்கும் குறைச்சலான ஒரு நடிப்பு கிடையாது. அவர் ஜிம் பாயாக அவர் வரதெல்லாம் கூட பிரமாதமாக பண்ணுறாரு. அதற்கு பிறகு அந்த அவலட்சணமானது பிரமாதமான மேக்கப், ஃபாரின்லேருந்து வந்தால் இப்போ என்ன ஒன்றா பண்ணி கொடுத்துட்றாங்க. அது வந்து உங்கள்கிட்ட பணமும் பட்ஜெட்டும் இருந்ததுன்னா நீங்கள் பண்ணிடலாம். அது இன்ஃபேக்ட் நான் அதை பெரிய அளவில் நான் மதிக்கிறது கிடையாது. அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கான்றதையும் அதை ஏற்றுக்கொண்ட ஒரு நடிகர் அந்த ரோலை நல்லா பண்ணுறாராம் தான் அப்படின்றது தானே தவிர, அப்படி இல்லைன்னாக்கா ப்ராஸ்டட்டிக் லேஸாக மேக்கப்பு பவுடரை வச்சுட்டு தான் மேக்கப் போடணும். சங்கர் வந்து பிரிங்ஸ் த பெஸ்ட்டு டேலண்ட்ஸ் வெளியிலேருந்து அழிச்சுன்னு வர அந்த இது அதற்கான தகுதியும் அவரை பெற்றுக்கொண்ட தகுதி இத்தனை காலமாக. இந்த இதில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராபப்ளி நீங்கள் படம் பார்த்தவங்க எல்லோரும் அக்ரி பண்ணுறீங்களோ இல்லையோ, இதில் விக்ரம்னுடைய ஒரு நடிப்பும் விக்ரம்னுடைய அந்த மேக்கப் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறதும் கடுமையான ஒரு உழைப்பு, அவர் பாடி டெவலப் பண்ணிவிட்டு அவர் பண்ணிகிட்டு இருக்கிறது, இந்த படத்துக்காக அவர் என்ன சிரமப்பட்டிருப்பார்னு தெரியுது. ரொம்ப வெரி குட் ஒர்க் பை விக்ரம். நம்பர் 1. அமி ஜாக்சனுடைய பியூட்டி, அவங்க அவ்வளோ அழகாக இந்த படத்தினால ஒரு திட்டவட்டமாக நம்ம தமிழ் படங்களில் எமி ஜாக்சன் நம்பர் 1 இருக்க முடியும். ஷி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் என்சாண்டிங் இஸ் அ வேர்ட். ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக் அண்ட் ஆல் தட். பட் ஐ ஹாவ் எ பாயிண்ட் டு சே ஈவன் அபவுட் ஏஆர் ரஹ்மான். இந்த படத்தில் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே பிரமாதம். பிஜிஎம் என்ன லெவலில் நான் என்னால் போட முடியும் ஒரு சீனை. சங்கர் மாதிரி இல்லை, சங்கர் மாதிரி 4 மடங்கு பிரம்மாண்டமான படங்கள் நீங்கள் கொண்டு வந்தாலும் கூட போடக்கூடிய ஒருவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மான். பட் சில இடங்களில் மியூசிக் கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கலாமோ. கண்டினியூஸ் மியூசிக் ஒன்று இருந்தது. இந்த படத்தினுடைய பிரம்மாண்டத்துக்கு தேவை அப்படின்னு நினச்சாலும் கூட ஐ எம் எ மேன் ஃபார் சைலன்ஸ் ஆல்சோ. அதாவது மியூசிக் இஸ் ஆல்வேஸ் இன் பிட்வீன் சைலன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு பட்டுது. மற்றபடி இஸ் கிரேட். ஐயோ யாரும் கோச்சிக்காதீங்க, ஏஆர் ரஹ்மானை பற்றி ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன தைரியம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. என்ன பாயிண்ட்டு தான் அது. கடைசியில் ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து எல்லாருமா பேசப்படுகிற ஒரு விஷயம், இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு வில்லன்களில் ஒருத்தராக டிரான்ஸ்ஜெண்டர், விச் மீன் வில்லன்களில் ஒருத்தர் திருநங்கை அப்படின்றது வந்து ஒரு அருமையான கற்பனை. பட் அதை சீரியஸாக டீல் பண்ணாமல் அவங்க மீட் பண்ணும்போதெல்லாம் வந்து ஆஸ்தோ திருநங்கைகள் ஆர் செக்ஸ் ட்ரிவன் அப்படின்ற மாதிரி இதை தவிர்த்திருக்கலாமோ அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. சங்கர் சார், நான் மிகவும் மதிக்கிற சங்கர் சார், இதில் ஒரு காமெடி ஒன்று பண்ணலாம்ன்ற சில எஸ் சக்கம்டு டு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸ், டு சர்டன் வேஸ் ஆஃப் ஷோயிங் திருநங்கைகள், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் பாயிண்ட். எமி ஜாக்சன் இது மாதிரி ஒரு அழகான விக்ரம், ஒரு அவலட்சணமான விக்ரமாக மாறின உடனே மூஞ்சியை திருப்பிக்கிட்டு இன்னொரு அமெரிக்க மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல, விடாப்பிடியாக இருக்காங்க. அதுதான் அன்பு, உண்மையான அன்பு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த அற்புதமான அந்த அன்பு இருக்குது பாருங்கள், அந்த காதல், நம்ம பெண்களுடைய அந்த காதல் என்ன ஆனாலும் விடாப்பிடியாக இருக்காங்க பாருங்கள். இந்த பிடிவாதமான அற்புதமான காதல் அதை காட்டுறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரொம்ப சின்ன ஒரு போர்ஷனில் வந்துட்டு போயிடுற மாதிரி தான் இருக்குது. ஈவன் தான் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ பாருங்கள் படம். ஏன்னா ஆஸ் ஐ செட், சங்கர் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைரக்டர். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், மனோரமா பெரிய கொடி ஒன்று பறக்க விட போகிறாங்க. அவங்க தனிப்பட்ட ஒரு பெரிய சாதனை கொடி அப்படின்றதுனால தமிழ்நாடு தமிழ் ரசிகர்கள் அவங்களுக்கு மாலை போட்டு வரவேற்றாங்க இல்லைங்களா. முதல் படத்தினுடைய பேரும் மாலையிட்ட மங்கை. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அதில் காமெடியனாக அவங்க வரல, நகைச்சுவை நடிப்பு பண்ணலை, ஹீரோயினாக தான் ஷி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட்.
யார் ஹீரோ அப்படின்ற கேள்வி நியாயமாக உடனே உங்கள் மனசில் தோணும். டிஆர் மகாலிங்கம். இதுக்கும் மேலே உங்களுக்கு தகவல்கள் மாலையிட்ட மங்கையை பற்றி ஓணும்னாக்கா நீங்கள் தமிழ் என்சைக்ளோபீடியா ஏதாவது எடுத்து படிக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ நேயர்களே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக். வில் மீட் அகைன் நெக்ஸ்ட் வீக் சேம் டைம். டில் தென், பை பை.